HMPV வைரஸ் பத்தி 4 உண்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, HMPV வைரஸ் இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா 2001லயே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 2, இந்த வைரஸ் சீனால இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உண்மை அது இல்ல. 2001ல டச் சயின்டிஸ்டால இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கு. நம்பர் 3, சீனா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க, நியூஸ் மீடியாலயும் சொல்றாங்க. பட் அதே சோசியல் மீடியால இங்க சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி ஷேர் பண்றாங்க. நீங்க வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே. இங்க ரியல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. இல்ல நான் வந்து 2013 வந்து சைனால இருக்கேன். எப்பயுமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்த்ல நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த HMPV வைரஸ் அஃபெக்ட் ஆனா சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் இது உயிருக்கு ஆபத்தானதா அப்படின்னா பெரும்பாலும் இதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணி அவங்கள அவேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.